வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அரசு போக்குவரத்து கழகங்களை இந்த 2வது டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசியோடைய 2வது பட்டியல் வருமா வராதா? ஸோ டிசிசியோடைய 2வது செகண்ட் பட்டியல் தேர்வானவர்களுடைய செகண்ட் பணி நியமன ஆணை 2வது பணி நியமன ஆணை பட்டியல் வருமா வராதா? இதை பற்றி தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு பதில் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. செகண்ட் பட்டியல் யாருக்கெல்லாம் வரும், யாருக்கு வர வாய்ப்பில்லை, இதுவரை எவ்வளோ பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இனி வரும் காலங்களில் செகண்ட் பட்டியல் வரதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா, வருமா வராதா சொல்லுங்கன்னு தான் கேட்குறீங்க. வரும் என்பது பார்த்தீங்கன்னா எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்போ வரும் அதான் இப்போ கேள்விக்குறி. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாமே தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தாமதமாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கே தவிர ஆனால் வராது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாவட்ட வாரியாக பார்க்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேலம், தருமபுரி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. 1-2 வேகன்சிஸ் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ், போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிக்காத நபர்கள் மட்டும்தான் இருக்காங்களே தவிர அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில். அடுத்து இந்த நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா 129க்கு 110 பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னொரு 19 பேர் பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்றது அவங்களும் அதிகாரிகள் தரப்புல சொல்லலை. ஆனால் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் பணி நியமன ஆணைகள். தூத்துக்குடியில் 94 பேருக்கு 80 பேர் சேர்ந்துருக்காங்க. மீதி 14 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் அப்டேட் இன்னும் வரல. விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 88க்கு 66 பேர் சேர்ந்துருக்காங்க. மீதி அப்படியே இருக்காங்க. மீதி 22 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்டில் இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஸோ வேலூர், திருவண்ணாமலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-2 இடம் மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் பெண்டிங் டாக்குமெண்ட் பெண்டிங் பீப்புள்ஸ் மட்டும்தான். கடலூரில் பார்த்தீங்கன்னா 41 பேருக்கு வெறும் 6 பேர் மட்டும் தான் சேர்ந்துருக்காங்க. மீதி 35 பேர் பார்த்தீங்கன்னா ஹோல்டில் இருக்காங்க. இது என்ன காரணம்னு தெரியல. ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க அப்படின்றது தெரியல. இந்த மாவட்டத்தில் மட்டும் சேர்ந்தவங்க. மீதியெல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. விருதுநகர்லேயும் பார்த்தீங்கன்னா 78 48 பேர், 50% மேலே. இதுக்கப்புறம் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% மேலே அப்படியே காலி பணியிடங்கள் இருக்குது. திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 60க்கு 31 பேர் மட்டும் தான் சேர்ந்துருக்காங்க. ஸோ 50% ஓகேங்களா. மதுரையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 190க்கு 147 காலை அந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க. மீதி எல்லாமே அப்படியே ஒரு 50 பேர் பார்த்தீங்கன்னா ஹோல்டில் இருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ஹோல்டில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 700 தாண்டி இருக்கு. ஸோ இந்த 700 பேர் நம்ம சொல்கிறோம், அந்த 700 பேர் இப்படி தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி சார் இந்த 700 வேகன்சிஸ் வந்திருக்கு 700க்கு மேலே இருக்குது. பட் தோராயமாக கணக்கிடுறப்போ ஒரு 700 பேர் இருக்காங்க. இந்த 700 பேருடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா செகண்டு பட்டியலை வெளியிடுறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 700 பேருக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பட்டியல் 100% வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஸோ உங்களுக்கு உண்டான செகண்ட் பட்டியல் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக செகண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு வீடு தேடி வரும். ஸோ கவலையே வேண்டாம். அதற்கான அப்டேட்டை தான் நான் இப்போ உங்களுக்காகவே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில தினங்களில் இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கொடுப்பாங்க. இல்லை நாங்கள் டிலே ஆகும் அப்படின்னாலும் அதற்குண்டான அப்டேட்டையும் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நமக்கு வெளியிடுவாங்க. ஸோ பொறுத்தேர்ந்து நம்ம பார்க்கலாம் போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த தான் தற்சமயம் முக்கியமான தகவல்கள். 2026 நோட்டிஃபிகேஷனும் ரெடியாக இருக்குது. ஸோ தயாராகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.